ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு 4 வகையான இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த 4மே ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் வந்து ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காய் துருவல் பதத்துக்கு நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு இந்த மாவு கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம அதே மிக்சி ஜார்ல அரை கப் வெல்லம் சேர்த்துட்டு 2 வாழைப்பழம், இந்த சைஸா இருந்தா 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பெருசா இருந்தா ஒரே ஒரு வாழைப்பழம் போதும். அதுவும் வந்து இந்த வெல்லம் கூடயே சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு கூடவே நம்ம இதுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்க்க போறோம். அதுல கொஞ்சம் பால் மட்டும் இந்த வெல்லம் பிளஸ் இந்த வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே கொஞ்சம் சேர்த்து நல்லா அடிச்சோம்னா மிக்சி ஜார்ல ஒட்டாம எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை, வெல்லம், தேங்காய் எல்லாமே சேர்த்திருக்கோம். பால் இப்போ மீதி இருக்கிற எல்லா பாலுமே இதுல நம்ம சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கோம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்க. ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா இப்போ தண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சம் கட்டியா இருக்கு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கூடவே கொஞ்சமா இது சால்ட் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு அப்படிங்கறனால கொஞ்சமா சால்ட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா உங்களுக்கு பொங்கி வரும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வந்து நல்லா எழும்பி வரும் உங்களுக்கு பணியாரம். பாருங்க, இதை இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குழி பணியாரம் பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து நெய் இல்ல எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தீங்கன்னா இன்னும் ஃபிளேவர் நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குழியிலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்ல மாத்திருங்க. அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு நல்லா பொறுமையா இது வந்து பொரிச்சு எடுங்க. எல்லாமே வந்து இதே மாதிரி ஊத்தி செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸியா, ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போடுங்க. நடுவுல இருக்கிறதா எப்பவுமே வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து வெந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்து வந்திருக்கு. டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பூஜா டேஸ்ட்லயும் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டன்டா நம்ம வந்து பிரசாதம் வந்து செஞ்சு வந்து வச்சிடலாம். பாருங்க இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதுல ஒரு டிராப் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்ல எண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த பக்கமும் நல்லா வந்து அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வேக வச்சு எடுங்க. பாருங்க இந்த பக்கமும் எந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்ல வந்து மாத்தி எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான ஸ்வீட் பணியாரம், குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் அரிசி மாவுல செய்யறதும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். எவ்வளவு சூப்பரா, எவ்வளவு சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். பிரிச்சு காட்டுறோம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபி இன்ஸ்டன்ட் மெதுவோட தான் பார்க்க போறோம். இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தாச்சு. இப்ப இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து திக்கவல் இல்ல தின்னவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து மாத்திக்கலாம். மாத்திட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான சால்ட் சேர்த்தாச்சு. கூடவே 1 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தயிர் வந்து போதுமானதா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து ஊற வைக்கலாம். அப்ப ரவை நல்லா வந்து ஊறி நல்லா சாஃப்டா உங்களுக்கு வரும். நல்லா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் எடுக்கிறேன். பாருங்க ரவை நல்லா ஊறி மாவு நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டியா வந்திருக்கு. இப்பவும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு
தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து எல்லாமே ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த மாவு கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுல நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவா இருக்கும். தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். எல்லாமே சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே வந்து இதுல சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபிளேவர் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வந்து வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து நம்ம மாவை வந்து பிசையும் போது நல்லா வந்து உங்களுக்கு வடை மாவு உளுந்து சேர்த்து நம்ம வடை எப்படி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மாறும். வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமான அளவா இருக்கும். நல்லா மாவு நல்லா பிசையணும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நல்லா மாவு வந்து பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு இப்போ வடை தட்டி நம்ம போடுற வேண்டியதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா எடுத்து நல்லா நீங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட நீங்க பண்ணி இதே மாதிரி வடைகளா போடலாம். நான் ஒரே கையிலேயே செஞ்சிடுறேன். ஏன்னா இது ஒட்டவும் செய்யாது, ரொம்ப ஈஸியா வரும். வடை வந்து செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். இது நடுவில் ஒரு ஹோல் போட்டு நல்லா ஒரு சூடான ஆயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா வடையுமே நீங்க போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எல்லா வடைகளும் நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கலர் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு. எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து இது ஒரு பிளேட்ல வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது கெஸ்ட் வரும்போது கூட இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டன்டா செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்க, பிரிச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கு பாருங்க. உள்ள வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா ரவா போண்டா நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து மிக்சியில போட்டு அரைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல 1 கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு இல்ல கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மைதா தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தயிர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப குயிக்கா வந்து செஞ்சிடலாம். இது ஊற வைக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அப்பதான் உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டா இருக்கும். உள்ள நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா வந்து ஊறட்டும். அப்பதான் வந்து ரவை எல்லாம் நல்லா வந்து ஊறி நல்லா வந்து உப்பி வரும். உங்களுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரவை நல்லா வந்து ஊறி நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது கூடவே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியா நறுக்கி இருக்கேன். அதையும் நம்ம இதுல வந்து சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா போண்டா மாவு பதத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கல. நான் சேர்த்த தயிரே இதுல வந்து கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி போட்டா கரெக்டா போண்டா போடுற அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா ஒரு சூடான ஆயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சூடான ஆயில போட்டுட்டு ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கலர் நல்லா ஒரு பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா ஒரு பொறுமையா பொரிச்சு எடுங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா ஒரு சுட சுட வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது அவ்வளவுதான். எல்லாமே நல்லா ரெடியா ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா மாவும் நீங்க போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம், இல்ல அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம். நான் தேங்காய் சட்னி கூட தான் சாப்பிட்றேன். பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கு அப்படின்ட்டு. வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும்.
கண்டிப்பா நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், அடுத்த ரெசிபிக்கு போலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வெங்காய பக்கோடா ரெசிபி தான் இது. இதுக்கு ஒரு 2 வெங்காயம், இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கிட்டு இந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸா வந்து எல்லா வெங்காயமா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இதை முதல்ல வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு வந்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோல் உரிச்ச பூண்டு 4 பல்லு பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு வந்து தோலோட சேர்த்துக்கலாம். தோலோட தட்டி சேர்த்துக்கலாம், அப்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கி. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே சால்ட் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன சிட்டிக்கை அளவுக்கு உங்களுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து முதல்ல பிசைங்க. அப்பதான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வெளியில விடும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு மேல நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக அரிசி மாவு சேர்க்கிறோம். நல்லா வந்து ஒரு தடவை நல்லா வந்து லூஸா வந்து மாவு வந்து பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்பதான் வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். இதுல நான் 1 டிராப் தண்ணி கூட நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து தெளிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கோடா கிறிஸ்பியா கிடைக்காது, சாஃப்ட் ஆயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளவு ட்ரையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. மாவு வந்து எடுத்து நம்ம வந்து உதிர்த்தும் போது நல்லா உதிரி உதிரியா இந்த மாதிரி வரணும். கட்டி கட்டியா வரக்கூடாது. வந்ததுன்னா உங்களுக்கு வெங்காய பக்கோடா கிறிஸ்பியா கிடைக்காது. இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து நீங்க இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. எவ்வளவு அழகா வந்து உதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா அழகா வருது பாருங்க. எல்லாமே போட்டாச்சு. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து திருப்பி விடுங்க. நல்லா இது வேகும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா வந்து கிறிஸ்பியா எவ்வளவு ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ஈவினிங் டைம்ல, ஒரு டீ போடுற டைம்ல டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த 4 ஸ்நாக்ஸ் ரெசிபியுமே ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயத்துல எல்லாமே வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுதான் செஞ்சிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.